ஹலோ மக்களே, எல்லாருக்கும் வணக்கம். ஸோ ரொம்ப நாள் கழித்து நம்ம ஒரு வீடியோ எடுக்கிறோம். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சண்டே எதுவும் நல்லா தூங்கியாச்சு. நல்லா மத்தியானம் சாப்பிட்டு நல்லா தூங்கியாச்சு. பார்த்தா மணி 8 மணி ஆச்சு. எந்திரிச்சு வெளியில் வந்து பார்த்தா பயங்கர இருட்டு, ஃபுல்லாகவே இருட்டாயிருச்சு. ஆனால் 7 மணி தான் 8 மணி தான் ஆகுது. ஆனால் ஃபுல் அண்ட் ஃபுல் என்னமோ 10 மணி 12 மணி ஆன மாதிரி ஆயிடுச்சு. அதோட என்ன பண்ணுறதுன்னு தெரியல. வயிறு வேறு நல்ல பசிச்சிச்சு. ஸோ வெளியில் வந்து பார்த்தா நல்லா இருந்துச்சு. ஆனால் ஹீட்டு துபாயில் சரியான ஹீட்டுங்க. இப்போ செம்ம ஹீட்டு போய்க்கிறது. வெளில நிற்கவே முடியல. உள்ளே வந்தாச்சு. ஸோ வந்துட்டு என்னடா பண்ணலாம், வயிறு வேறு பசிச்சு பார்த்தேன், ஒன்றுமே இல்லை. செக் பண்ணி பார்த்தேன். ஸோ சாப்பாடும் முடிஞ்சிருக்கும். ஸோ அதோட ஃப்ரிட்ஜை திறந்து எதுவும் இருக்கான்னு பார்த்தா மாவு இருந்துச்சு. ஸோ மாவு 2 நாளைக்கு முன்னாடி வாங்கினது, கடையில் தான் காட்டுறதுலாம் இல்லை. ஸோ மாவு வச்சு அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து மாவு எடுத்து வச்சுட்டு திருப்பி வந்து பார்த்தேன். ஓகே, நல்லா தான் இருந்துச்சு மாவு. சரி, ஓகே தோசை விட்டு சாப்பிட்டோன்னு பார்த்தா தொட்டுக்கு எதுவுமே இல்லை. பார்த்தா பாலும் தயிர் தான் இருந்துச்சு. இதை வச்சு என்ன செய்யலான்னு பார்த்துட்டு அதை அப்படியே கேன்சல் பண்ணிவிட்டு திருப்பி ஃப்ரிட்ஜை க்ளோஸ் பண்ணிட்டு ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தேன், அங்கே சுகர் இருந்துச்சு. ஸோ அந்த சுகர் எடுத்து நம்ம இனிப்பு தோசை சுட்டு சாப்பிட்றலாமே அப்படிங்கிறதுனால நம்ம இனிப்பு தோசை எடுத்து சுகர் எடுத்து ஸோ ஆயில் எல்லாம் எடுத்துகிட்டு வந்தாச்சு. சரி, ஓகே இனிப்பு தோசை சுட்டு சாப்பிட்லான்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு நம்மக்கிட்ட கரண்டு ஸ்டவ் தாங்க. இது ஒரு 30 கிராம் தான். நம்ம ஒரு காசுக்கு ஒரு 200 300 சம்திங் தான். அதோட இது ஆல்ரெடி பாத்திரம் வாஷ் பண்ணி தான் இருந்துச்சு. ஸோ அதை எடுத்து அப்படியே மேலே வச்சு ஒரு 2-3 மினிட்ஸ் ஆகும் ஹீட் ஆகுது. ஸோ அதுக்குள்ளே நம்ம இதை மிக்ஸ் பண்ணிடலாம் சொல்லிவிட்டு ஜீனி எடுத்து மிக்ஸ் பண்ணி பார்த்தேன். கேமரா பிடிச்சி பண்ண முடியல. ஸோ அதோட கேமரா ஆஃப் பண்ணி வச்சுட்டு மிக்ஸ் பண்ணியாச்சு. மிக்ஸ் பண்ணி ஓகே மீடியமான சுகர் போட்டு, நம்ம அதிகமாக சுகரும் சாப்பிட்றதில்ல. ஸோ மீடியமான சுகர் போட்டு மிக்ஸ் பண்ணியாச்சு. பண்ணி லைட்டாக ஒரு நைட் சாப்பாடு முடிச்சலான்னு ஆயில் எடுத்தாச்சு. சன்ஃப்ளவர் ஆயில் லைட்டாக அப்படியே மிக்ஸ் பண்ணி வயிறு வேறு பசிங்க. இங்கே சாப்பாடு முடிஞ்சிருச்சு. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் டூட்டி போயிட்டாங்க. நல்லா வேறு தூங்கிட்டேனா. சரி, ஓகே இதை எடுத்து நம்ம ஆபத்துக்கு உதவலான்னு சொல்லிட்டு சுட்டு சாப்பிட்லாமே அப்படின்னு சொல்லிட்டு எடுத்தாச்சு. வேறு கரண்டி நம்மக்கிட்ட இல்லை. வேறு கரண்டி எதுவுமே கிடையாது. சின்ன ஸ்பூனு தான். அதை வச்சு எப்படி ஊற்றுறதுன்னு பார்த்தேன். ஊற்ற முடியாது. கொஞ்சம் ஒரு கையில் ஃபோனு, ஒரு கையில் நான் தூக்கி அப்படியே சட்டியவே கவுத்திட்டேன். ஏன்னா ஒரு கையில் ஃபோனே வச்சுட்டு இதையும் வச்சுட்டு ஊற்ற முடியாதுன்னு சொல்லிட்டு சட்டியவே அப்படியே கவுத்தியாச்சு. அப்படியே ஒரு சின்ன ஒரு குட்டி தோசை மாதிரி அதோட வச்சாச்சு. ஒன்றும் பண்ண முடியல. ஃபோனு ஒரு கையில், மாவு ஒரு கையிலையா, அதெல்லாம் எடுத்து அப்படி தொடச்சி வச்சுட்டு அப்படி இது பண்ணியாச்சு. ஸோ ஒரு 5 மினிட்ஸ் தான் ரெடி ஆயிரும். ஸோ பார்த்தீங்கன்னா தோசை வெந்துருச்சு. ஆனால் கரண்டியை பார்த்தா கரண்டி பயங்கர மோசமாக இருந்துச்சு. ரொம்ப நாளாக ஆச்சு. இது கழுவுறதுக்கு எதுக்கு வச்சுக்கிட்டேன்னு சொல்லிட்டு மரத்தில் செஞ்ச அந்த சின்ன ஒரு கரண்டி இருந்துச்சு. அது நம்ம எப்போ அடிக்கடி யூஸ் பண்ணுறது. ஸோ இங்கே ஒன்று இருந்துச்சு. இதுவா அதுவான்னு செக் பண்ணி பார்க்கல. இதுதான் தோசை கரண்டி மாதிரி இருந்துச்சு. ஸோ இதே வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் சொல்லிவிட்டு எடுத்தாச்சு. இதே நம்ம திருப்பி போகிற கரெக்டாக இருக்கும் சொல்லிவிட்டு ஸோ தோசை வெந்துருச்சு. லைட்டாக கொஞ்சம் ஆயிலை விட்டு கொஞ்சம் முருகலை எடுக்கலான்னு சொல்லிட்டு லைட்டாக கொஞ்சம் சுற்றி ஆயில் விட்டாச்சு. சின்ன கிச்சன் தாங்க. நமக்கு வந்து இங்கே கேபிட்டலில் ஃபுட்டு கிடைக்கும். ஸோ நம்ம அங்கே கரெக்டான டைமில் போகலன்னா ஃபுட்டு கிடைக்காது. ஸோ அதனால் சும்மா ஏதாவது ஆம்லேட்டு, சாய் இந்த மாதிரி போட்டுக்கிறதுக்காக சம்டைமுக்காக வச்சுக்கிறது. சின்னதாக நம்ம ரூம்லேயே 3 பேர் ஒரு ரூமுக்கு. ஸோ அதில் 3 பேரில் 2 பேர் ஒரு பக்கமாக பெட்டை போட்டுட்டு இது லைட்டாக கிச்சன் மாதிரி ஆக்கிக்கிட்டோம். ஸோ ஏதாச்சும் நம்ம எமர்ஜென்சி தேவையான சாப்பிட்டுக்கலாம். இந்த பக்கம் பார்த்திங்கன்னா தம்பி நான் எல்லோரும் இந்த பக்கம் சும்மா தூங்கிக்கிறது. ஸோ அதனால் பெட்டத்துக்கு இந்த பக்கம் போட்டு அதை ஒரு கிச்சன் மாதிரி ஆக்கிட்டோம். இது சீரியல் செட் மாதிரி லைட்டாக போட்டோம். ஓகே, கொஞ்சம் வெந்த மாதிரி இருக்குது. ஆனால் தோசை கரண்டி வச்சு எடுக்க முடியல. ஃபோனு ஒன்று, இது ஒன்று, கல் தனியாக போகுது, சாரி சட்டி தனியாக போகுதா. அதோட ஃபோனை ஆஃப் பண்ணிவிட்டு திருப்பி போட்டாச்சு. கருகின மாதிரி இருக்குங்க. ஆனால் அது வந்து சுகர் போட்டனால இப்படி தான் இருக்கும் போல். எடுத்தாச்சு, கருகி எடுத்தாச்சு. வெற்றிகரமாக நம்ம இனிப்பு தோசை சுட்டாச்சு. ஸோ அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு எனக்கு இதை கொஞ்சம் ரிவ்யூ பார்ப்போம். நல்லா இருந்துச்சுன்னா அடுத்து சாப்பிட்லான்னு சொல்லிவிட்டு ஒன்றை மட்டும் எடுத்து டேஸ்ட் பண்ணி பார்த்தேன். நல்லா இருந்தால் நம்ம அடுத்து பண்ணிக்கலாம்னு சொல்லிவிட்டு
பயங்கர சூடு வேறு. பரவாயில்லங்க. ஒரு 10 to 5 to 15 மினிட்ஸ் தான் ஆச்சு. எல்லா வேலையும் சடனாக முடிஞ்சிருச்சு. சரி ஃபஸ்ட்டு செக் பண்ணி பார்ப்போம். நல்லா டேஸ்ட் இருந்துச்சுன்னா நம்ம நெக்ஸ்ட் ஒன்று ஊற்றி சாப்பிட்லாமேன்றதுக்காக செக் பண்ணி பார்த்தேன். நல்லா தான் இருந்துச்சு. சாப்பிட்டு பார்க்கல சூப்பராக இருந்துச்சு.